வணக்கம். இன்றைக்கி சோயா கிரானூல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சோயா கிரானூல்ஸ் எடுத்துருக்கு. அதுக்கு 3 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதித்த உடனே இதையும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தூள் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அந்த சோயா கிரானூல்ஸ் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சோயா கிரானூல்ஸை சுடுதண்ணியில் போட்ட உடனே அந்த மாதிரி ஆகிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டு அப்படியே எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இது போட்ட உடனே இருத்து வச்சிடணும், இல்லைன்னா அது ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் 1 நிமிஷம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணின உடனே அதில் எடுத்து போட்டுடலாம். அடுப்பில் வானலியை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. கடுகு போட்டுக்கலாம். சீரகம், கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப மிளகாய், பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும், வரமிளகாயும் போட்டுக்கலாம். அடுத்தது கடலை பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது. இதை கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எதுனாலும் பொடியாக நறுக்கினது போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடட்டும். அடுத்தது தக்காளி பழம், சின்ன துண்டுகள், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி சோயா கிரானூல்ஸில் உப்பு போட்டிருக்கு, அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது சோயா கிரானூல்ஸை இது கூட போட்டுடணும். தண்ணி இல்லாமல் நல்லா வற்றி இருக்கணும். தண்ணியெல்லாம் இருத்து எடுத்துட்டு அப்புறம் தான் இதில் போடணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக தனியாக வரும். இதில் லேசாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி அல்லது காரப்பொடி எது இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது மசாலா பொடி. இது 2 நிமிஷம் மூடி வைக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். மூடி திறந்து பார்த்துடலாம். திறந்து நல்லா வெந்துருச்சு. முந்திரி பிஸ்தா எல்லாம் வறுத்து வச்சுருக்குறது அது கூட போட்டுடலாம். முந்திரி பிஸ்தா. அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு அது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான் இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுது. இப்போ இதை திறந்து அழகாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அந்த முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, பிஸ்தா அதெல்லாம் போட்டிருக்கிறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே அப்படியே கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டுடலாம்.
அவ்வளவுதான். சோயா கிரானல்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நன்றி.